ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மாரிமால் சரவணன் பேசுகிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையை எப்படி நம்மளுடைய இல்லத்தில் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்று அதாவது சனிக்கிழமை அன்று நம்ம தந்தையரஸ் வழிபாடு முறையும் அதோட தீபாவளி அன்று மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டு முறையும் எப்படி எளிய முறையில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவானதை கொடுக்க இருக்கேன். ரொம்ப லேட்டாக கொடுக்குறேன், அதுக்கு மன்னிச்சிருங்க. நிறைய வேலையின் பலவின் காரணமாக லேட்டாக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் பதிவு தான், அதனால் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ பதிவை பார்த்துருங்க. இன்று மாலை நம்ம செய்யக்கூடிய தந்தையரசு லக்ஷ்மி குபேரர் பூஜையினை நம்மளுடைய இல்லங்களை எந்த அளவுக்கு அழகாக செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவான விளக்கத்தோட பதிவு இருக்கிறதுனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க. நேற்றைய வீடியோ பதிவில் நம்ம சஷ்டி விரதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் புதன்கிழமை தான் ஆரம்பிக்குது. எப்போவுமே முருகரை சதா நினச்சிட்டு இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் இப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அதனால தான் மாற்றி நான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, அதாவது சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டேன். அது தவறான விஷயம். அதாவது புதன்கிழமை அன்றைக்கி தான் நமக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. அந்த தகவலை சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன சகோதரி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களா, இல்லை இது உண்மையாகவே செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்கணுமா அப்படிலாம் கேட்டாங்க. இல்லை நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையை நம்ம இல்லத்தில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். லக்ஷ்மி குபேரர் பூஜை அப்படின்னாலே தீபாவளி அன்று மாலை நம்ம செய்யக்கூடியதான் லக்ஷ்மி குபேரர் பூஜை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் செய்துட்ருக்கோம். அதுவுமே உண்டு தான். அதோடு சேர்த்து அதாவது தீபாவளிக்கு முந்தின 2 நாள் முன்னாடி இன்று சனிக்கிழமை இல்லையா, சனிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா தந்தையரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்று தான் மகாலட்சுமி தாயாரும் தன்வந்திரி பகவானும் பார்க்கடலில் அவதரித்த திருநாள், அதாவது தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வட மாநிலங்கள்லாம் இந்த நாளை தான் லக்ஷ்மி குபேரர் பூஜையை ரொம்ப சிறப்பாகவும் செய்வாங்க. அதனால் நாம் இன்றும் வழிபாடு செய்யலாம். அதே சமயம் தீபாவளி அன்று அதாவது திங்கக்கிழமை அன்று நம்ம மாலையும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டு முறையை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த 2மே சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் பூஜையில் ரொம்ப ரொம்ப பிரதானமானது தாமரைப்பூ. ஆனால் நம்ம வீட்டில் அழகாக ஒரு மனோரஞ்சனம் பூத்து இருந்தது, அந்த பூ கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு நான் வச்சுட்டேங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் செய்திருக்கிறேன். இதே போல் நம்ம எல்லாருடைய இல்லங்களையும் செய்யும்போது சிறப்பான இந்த நாளை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, குபேர பகவான் தான் இழந்த அனைத்து செல்வங்களையும் இந்த அற்புதமான திருநாளில் தான் எம்பெருமான் ஈசனையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி வரங்களையும் அவர் இழந்த அனைத்து செல்வங்களையும் மீட்டெடுத்தார் என்பது ஐதீகம். அதே போல் நாமும் இந்த நாளில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலும் பல எண்ணற்ற மாற்றங்களும் பல மகாலட்சுமி கடாட்சமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்பது திண்ணம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் லக்ஷ்மி குபேரர் பூஜையினை நம்முடைய இல்லங்களை நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கோங்க. நாம் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றிருங்க, குலதெய்வத்திடம் தீபம் ஏற்றிருங்க. அது மட்டும் இல்லாமல் சமையலறையை சுத்தம் செய்து அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்து தான் நீங்கள் பூஜையே ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா தாயார் உள்ளே வந்ததும் நேராக சமையலறைக்கு போய் அங்கே பார்த்ததுக்கு பிறகு தான் இங்கே நமக்கு அருள் புரியணுமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பாங்களாம். கிச்சனில் நிறைய பாத்திரங்கள் அப்படி அப்படியே போட்டுட்டு நீங்கள் என்ன பூஜை செய்தாலும் அதுக்கான பலன் கிடைக்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சுத்தம் செய்துட்டு பூஜையை ஆரம்பிங்க. சரியா? நாம் இந்த நாளில் லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யணும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயம் இவங்க 2 பேருக்குமே இப்படி ஒரு வரங்களை கொடுத்தது யார்? எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வர பகவான். அதாவது ஈஸ்வரனுடைய இன்னொரு மறு அவதாரம் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர். இவர் தான் இவங்க 2 பேருக்குமே தனதானியங்களை மக்களுக்கு கொடுக்கும்படியாக மிகப்பெரிய ஒரு பதவியை எல்லா வரங்களையும் கொடுத்தது யார் அப்படின்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரர். அதனால் மனதார நம்ம ஈஸ்வர பகவானை வேண்டிக்கிட்டு தான் இந்த பூஜை முறையை நீங்கள் ஆரம்பிக்கணும். சரியா? இந்த பூஜைக்கு ரொம்ப பிரதானமானது என்னென்னா, லக்ஷ்மி குபேரர் இருவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக தேவை. அதாவது நம்ம சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, சிலை இல்லை அப்படின்னாலும் அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி லக்ஷ்மி குபேரர் அதாவது குபேரருடைய மனைவி சித்திரலேகாவோடு இருக்கிற படம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்று தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி நாளும் கூட. அதாவது நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் தான் தன்வந்திரி பகவான். அதனால் அவரையுமே மனசார வேண்டிக்கிட்டு இன்று நாம் இந்த பூஜை முறையில் இந்த அற்புதமான ஸ்லோகம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோருமே சுபிக்ஷமாக சகல செல்வத்தோடு ஆரோக்கியத்தோடு அவங்க இருப்பாங்கன்றது ஐதீகம். இந்த மந்திரம் கட்டாயமாக இன்று படிங்க. அதோட மகாலட்சுமி தாயாரோட படமும் இருக்குது. அதனால் அழகாக சந்தன
குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு துளசி தான் ரொம்ப ரொம்ப பிரதானமானதுங்க. அதனால துளசி அழகாக வந்து வச்சுட்டேன். மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே அந்த இடமே அப்படியே மங்களகரமாக நிறைஞ்சு இருக்கணுங்க. நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சுவாமி பொருட்களுமே இந்த பூஜையில் நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதாவது காமதேனு, கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, கற்பக விருட்ச மரம், அதோட அம்மாவுக்கு ரொம்ப மங்களகரமான ப்ளவுஸ் பீட்டு, இந்த அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்வாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 ரூபாய் நாணயம் கொண்டு நம்ம 108 முறை அர்ச்சனை செய்வோன்றதுனால அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குபேர கோலம்ங்க. இந்த கோலம் போட்டு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் துளசி, அர்ச்சனைக்கு பூ எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அக்ஷதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா குபேர எந்திரம். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் போட்டிருக்கலையே, அந்த எந்திரம் தான். இந்த ஒவ்வொரு எந்திரத்துலேயும் வந்து நம்ம 5 ரூபாய் நாணயங்களை வைக்கணும். எண்ணெய் வந்து மறைக்கக்கூடாது. அதனால் நான் சைடில் ஒவ்வொன்றா வச்சுருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லி அந்த 9 நாணயங்களுமே சைடில் நீங்கள் வச்சுருங்க. ஓம் க்ரீம் க்ளீம் ஷௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாயஷ ராஜராஜாய தனதான்யாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி 9 நாணயங்களும் ஒவ்வொரு எண்ணுக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் அதில் வச்சுருங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் குபேர பானை வச்சுருப்பேன். இந்த குபேர பானை இந்த வருடம் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி குட்டி பானையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய தானியங்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது ஐதீகம். குபேர பானையில் நம்ம வைக்கக்கூடிய முதல் பொருள் ரொம்ப பிரதானமானது என்னென்னா பச்சரிசிங்க. குபேர பகவானுக்கு ரொம்ப உரிதான தானியம் அப்படின்னா வந்து பச்சை பயிறு, பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா, அது அந்த பயிர் வகையை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு குட்டி குட்டி அழகாக வந்து போட்டு வச்சாச்சு. துவரம் பருப்பு 3ஆவதாக வச்சாச்சு. 4ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா சோழி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கோமதி சக்கரம், குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் போட்டிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே வாசனை திரவியம் வந்து இதில் தூவி விடலாம். அதாவது பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாத்துலேயும் போட்டு விட்டுருங்க. இது சின்ன சின்னதாக பாத்திரமாக இருக்கிறதுனால டக்குன்னு கீழே கலண்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன பண்ணிங்கன்னா இந்த டபுள் டைப் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி அதை அடியில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நகராமல் அழகாக செட்டாக வந்து இருக்குங்க. முயற்சி செய்து பாருங்கள். தீபாவளி என்றாலே வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை எந்த அளவுக்கு விசேஷமாயிடுச்சோ அதற்கேற்றவாறு தீபாவளிக்கு முந்தின நாள், அதாவது 2 நாட்கள் முன்னாடி யம தீபமானது நம்ம வீட்டில் ஏற்றணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் வந்து நான் பதிவில் சொல்கிறேன். யம தீபம் என்பது வந்து ஒரு விளக்கு தான் ஏற்றணும். நம்ம வீட்டில் வைத்து ஏற்றினாலே போதுமானது, இல்லை வெளியே வாசலில் வச்சு ஏற்றலாங்க. ஆனால் இது தெற்கு முகத்தை பார்த்தா மாதிரி தான் நம்ம வந்து இந்த தீபமானது ஏற்றணும். எதற்காக இந்த தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் வேணும், துணையாக எப்பவும் இருந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நாம் அவங்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் தான் இந்த யமதீபமானதை நம்ம ஏற்ற போகிறோம். அதே சமயம் வந்து சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறைங்க. அந்த தீபமானதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஏற்ற வேண்டாம், புதுசாக ஒரு அகல் விளக்கு இதுக்காக வாங்கிட்டு வந்து ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு, அதாவது நம்ம மாவிளக்கு எப்படி போடுமோ அதன்படி அழகாக வந்து பிசைஞ்சிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபமானதை ஏற்றி தெற்கு முகமாக பார்த்தாவாறு நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சு முன்னோர்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த யமதீபம் ஏற்றக்கூடியது. அதுவுமே இன்று மாலை சனிக்கிழமை தான் ஏற்றுறோம், மறக்காம ஏற்றுங்க. குறைஞ்சது ஒரு 5:30 மணிலேருந்து 6:30க்குள்ள இந்த தீபமானதை ஏற்றிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை முறையை நம்ம செய்யலாம். பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம பிள்ளையாரை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வர பகவான், பார்வதி தாயார்னு எல்லாரையும் மனசார நினச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு இந்த பூஜைக்கு மகாலட்சுமி தாயார் இங்கே வரணும் இல்லையா, அப்போ நாம் என்ன ஒரு மந்திரம் சொன்னால் அம்மா இங்கே வருவாங்க தெரியுமா? அதனோட சூட்சமம் என்ன தெரியுமா? நாராயணா நாராயணா என்று சொன்ன இடமெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. என்னுடைய கணவருடைய பேரை யாரோ கூப்பிட்றாங்களேன்றதுக்காகவே தாயார் வருவாங்களாம். அதனால் நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கள், கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகங்கள், பாடல் இது எல்லாமே பாடி நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். தன்வந்திரி பகவானை மனசார வேண்டிக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே தான் குழந்தைங்களா நினச்சி எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனசார தன்வந்திரி பகவான் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் சொல்லி பூஜை முறையை ஆரம்பிச்சிருங்க. இதில் ரொம்ப அவசியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது கனகதாரா ஸ்தோத்திரம் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரருடைய 108 போற்றிகள் சொல்லி காயினால் நம்ம அர்ச்சனை செய்ய போகிறோங்க. கனகதாரா ஸ்லோகம் அழகாக வந்து படிச்சுக்கிட்டே அக்ஷதையை கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு நான் வந்து அர்ச்சனைகள் செய்தேன். அவலமான வறுமை நோய்க்கு ஆளான நானுமுந்தன்
அளவற்ற கருணை ஏற்க அருகதை மிக்க உள்ளேன் கமலமே கமலக்கண்ணன் கண்மணியே கருணை பொங்கும் கடைக்கண்ணால் என்னை பார்த்து காப்பாற்ற வேண்டும் அம்மா. ஸ்ரீ சுக்தம் கனகதாரா சூத்திரம் வந்து என்னுடைய குரலில் நம்ம சேனலில் இருக்குங்க. ஒரு சிலர் வந்து கேட்கணும்னு நினச்சிக்க மாலை நேரத்தில் அந்த அழகாக அந்த பாடலை ஒலிக்க விட்டுட்டு கூட நீங்கள் வந்து பூஜை முறையை செய்யலாம். அதுக்கப்புறம் 108 முறை லக்ஷ்மி குபேரர் போற்றிகள் இருக்குது. அந்த போற்றிகளை சொல்லி காயின் வந்து மகாலட்சுமி தாயாரிடம் குபேரிடம் வைத்து கொண்டு வந்து அந்த காயின் டப்பாக்குள்ளே வந்து போடுவோம். அதாவது இந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு கொஞ்சம் லேசாக காது கேட்காதாங்க. அதனால இந்த பணம் ஒலிக்கக்கூடிய இந்த சத்தம் எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாராம் அவர். அப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் நல்ல சத்தம் கொண்டு நீங்கள் இந்த பூஜை முறையை செய்யுங்க. வருடந்தோறுமே லக்ஷ்மி குபேரர் பூஜையினை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளமானவர்கள். அதில் நானுமே ஒருத்தங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதே போல் நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை முனை எடுத்து செய்து தொடர்ந்து 48 நாட்கள் நான் செய்தேன். அதே போல் நீங்கள் கூட இப்போ இந்த தீபாவளி அன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த பூஜை முறையை தொடர்ந்து 48 நாள் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் இப்போ பூஜை செய்கிறீங்கன்னா அதே நேரத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை 108 முறை அர்ச்சனைகள் வந்து நீங்கள் செய்து பூஜை முறையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதை வந்து செய்து பார்த்தால் மட்டுமே அதனோட பலன் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜையினை கண்டிப்பாக எல்லோருமே செய்யுங்க. ரொம்ப எளிய முறையில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்து நம்ம இந்த பூஜை முறையை அழகாக செய்திடலாம். இந்த பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா அவலும் அதுக்கப்புறமா வந்து பச்சை பயிறு வந்து சுண்டல் வந்து தாளித்து வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க நான் வைத்த நெய்வேத்தியம். அதுக்கப்புறம் ஒரு சில சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க தவறிட்டாங்கன்ற பட்சத்தில், ஏன் இப்போ என்னையே நான் உதாரணமாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, அதனால் நான் எந்த விதமான பூஜைகளுமே நான் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த பூஜை முறை எல்லாமே நாம் காலங்காலமாக செய்துட்டு இருந்த பூஜை முறைகள். நம்ம வீட்டில் இருந்து பெரியவங்க இறந்துட்டவங்க அவங்க கூட என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், சந்தோஷமாக எல்லாரும் பூஜை முறைகள் செய்து நல்லா இருக்கணும் தான் அவங்களும் நினைக்க போகிறாங்க. அதே சமயம் ஒரு சில காரணங்களால் கற்பூரம் ஏற்றக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படியே பின்பற்றணும். ஆனால் எல்லா விதமான ஆரத்திக்குமே ரொம்ப பிரதானமான ஆரத்தி என்ன? பஞ்சகவ்ய விளக்கு. இந்த ஒரு விளக்கை நம்ம அழகாக ஏற்றி வச்சு நம்ம பூஜையை அழகாக நிறைவாக முடிச்சிடலாம். மன திருப்தியோடு முடிக்கலாம். தெய்வங்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதம் நமக்கு எப்போது நிறைஞ்சு கிடைக்கும். பூஜை முறை அழகாக நீங்கள் எடுத்து செய்யலாம். இது எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாம். சரிங்க, நான் எங்கள் வீட்டில் செய்திருந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையினை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் நல்ல முறையில் லக்ஷ்மி குபேரர் பூஜையினை செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஹாப்பி தீபாவளி.